இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 26வது நாள். நாம் இப்பொழுது இந்த தியானத்தின் 4வது பகுதியில் நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சில நாட்களாக நாம் இறை வார்த்தையை நாம் கேட்டு நாம் தியானித்து வருகிறோம். உங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்க இன்றைக்கு நான் விரும்புகிறேன். அதாவது ரீவைண்ட் பண்றதுக்காக, வேற எதுக்காக இல்லை. இத்தனை நாட்கள் பார்த்ததுல ஏதாவது ஒரு வசனம் இல்லை ஏதாவது செய்தி ஒரு கருத்து ஞாபகத்துல இருக்கான்னு பாக்குறதுக்காக ஒரு சின்ன கேள்வி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ரீவைண்ட் மாதிரி ரொம்ப தேவை, இது ரொம்ப அத்தியாவசியமானது. ஓகே, தொடக்க நாள்ல இருந்து, இந்த தியானத்தின் தொடக்க நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் இந்த தியானத்திற்கான ஒரு மைய வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். அந்த மைய வசனத்தை, அந்த முக்கியமான வசனத்தை மையமாக வைத்துதான் இந்த தியான சிந்தனைகளை நாம் தியானித்து வருகிறோம். அப்ப அந்த மைய வசனம் எந்த வசனம், எந்த வசனத்தை இந்த தியானத்திற்கு, இந்த பகுதியும் இல்லை, இந்த முழு தியானத்திற்கும் நாம் எந்த வசனத்தை ஒரு ஒரு முக்கியமான வசனமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று ஞாபகம் இருக்கிறதா? சரி, நானே சொல்கிறேன். எபிரேயருக்கு எழுதிய கடிதம், the letter to the Hebrews, எபிரேயருக்கு எழுதிய கடிதம் 12வது அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12:1, 12வது அதிகாரம் முதல் வசனம். அங்க இவ்வாறு வாசிக்கிறோம்: திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓட்ட பந்தயத்தை மன உறுதியோடு ஓடுவோமாக. மீண்டும் சொல்லுகிறேன், திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. அது எதை குறிப்பிடுகிறது என்றால், சென்ற அதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரம் 11வது அதிகாரத்துல இருந்த அந்த நம்பிக்கை விசுவாச வீரர்களை பட்டியல் அங்க கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி ஓடினவங்க தான். அவங்களை மையமாக வச்சுதான் இந்த முதல் வரி, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள். அவ்வளோ பேர் அங்க அந்த ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. இப்ப நம்ம ஓடுறத அவங்க பார்க்க போறாங்க. இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் எந்த பாரத்தையும் மனவேதனையும் உள்மன காயத்தையும் எந்த சுமையும் நம்மை பற்று கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓட்ட பந்தயத்தை, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஓட்ட பந்தயத்தை மன உறுதியோடு ஓடுவோமாக என்பதுதான் அந்த மையமான வசனம். ஆக அந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். முதல் நாள்ல இருந்து இன்னும் நாம் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். அதனால அதை மறந்துட விடக்கூடாது. அதுக்காக ஞாபகப்படுத்துறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்பொழுது நாம் இருப்பது 4வது பகுதி. இந்த பகுதி 3வது பகுதியோட தொடர்ச்சி. இந்த 3வது பகுதியும் 4வது பகுதியும் சேர்த்து தான் மைய பகுதி. இந்த தியானத்தின் மைய பகுதி, மைய வசனம் அல்ல, மைய பகுதி. இந்த மைய பகுதிக்கு நாம் ஒரு வசனத்தை, முக்கியமான ஒரு வசனமாக நாம் எடுத்துக்கொண்டோம். அது எந்த வசனம் என்று ஞாபகம் இருக்கிறதா? இந்த 3வது பகுதியும் 4வது பகுதிக்கு மட்டும் ஒரு வசனத்தை ஒரு மைய வசனமாக நாம் எடுத்துக்கொண்டோம். அது எந்த வசனம் என்று ஞாபகம் இருக்கிறதா? சரி, நானே சொல்லுகிறேன். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 17வது வசனம். The Gospel of St. John. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 17வது வசனம். ரொம்ப முக்கியமானதுங்க. சரி, திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. திருச்சட்டம் அதாவது கட்டளைகள், மோசே கொடுத்த கட்டளைகள், இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகள். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. அதுதான் அந்த மைய வசனம். அது முக்கியமான வசனம் இந்த பகுதிக்கு. அப்போ இந்த ட்ராக், நம்ம இந்த 3வது பகுதியிலும் 4வது பகுதியிலும் இந்த மைய பகுதியில ட்ராக்கை பற்றி தான் நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய ட்ராக் என்ன, நாம் நடக்க வேண்டிய பாதை என்ன, அந்த சிலுவை பாதை. அது சுருக்கமாக நம்ம எங்க பார்த்தோம்? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரமும் 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும், அதோட சேர்த்து லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரமும். மீண்டும் கூறுகிறேன், ட்ராக் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரமும்,
இதோட சேர்த்து லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் சேர்த்து நம்ம படிக்கும்போது சுருக்கமாக நாம் நடக்க வேண்டிய பாதை நம்ம அங்க பார்க்கிறோம். அதுதான் அருளும் உண்மையும். அந்த உண்மை என்ற வார்த்தை எடுத்துதான் இதை கண்டுபிடிச்சோம். உண்மை, அந்த வசனத்துல உண்மைன்னா என்ன? திருச்சட்டம் கடவுள் மோசே கொடுக்கப்பட்ட போது அங்க அந்த இடத்தில் அந்த நேரத்தில் கடவுளுடைய உள்ளத்தில் இருந்த உண்மை, இந்த கட்டளையோட உண்மையான அர்த்தம், இந்த கட்டளைகளோட உண்மையான பொருள் என்னவென்று அந்த உண்மையை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார் இந்த அதிகாரங்களில். அதுதான் உண்மை, அந்த ட்ராக். சரி, இந்த ட்ராக்ல ஓட நம்மளால முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. நம்ம ஒப்புக்கொள்வோம், அதான் முக்கியமானது. முடியவே முடியாது. அப்ப நமக்கு என்ன தேவை? கடவுளுடைய அருள் தேவை. அருள் 2 அர்த்தத்துல பார்த்தா, ஒண்ணு கடவுளுடைய இரக்கம் அல்லது தயவு. அது எல்லா இடத்துலயும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வருகிறது. ஆனா இங்க அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டதுன்னு சொல்லும்போது, இந்த அருள் என்பது வல்லமை, கடவுளுடைய வல்லமை அல்லது கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வாழ்வை குறிப்பிடுகிறது. இந்த அருளை நமக்கு தருபவர் தூய ஆவியானவர். ஏன் இப்ப கிடைக்குது? ஏன் முன்னாடி கிடைக்கல? ஏன்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக இப்பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மையாக்கப்பட்டுள்ளது. இயேசு சிந்திய இரத்தத்தின் வழியாக நம்முடைய உள்ளம் தூய்மையாக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது கடவுள் தூய ஆவியானவர் நமக்குள்ள வர முடியும், அந்த வாழ்வை நமக்குள்ள கொண்டு வர முடியும். பழைய ஏற்பாட்டுல முடியல. ஏன்னா கிறிஸ்து இன்னும் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு கிடைக்காத அந்த மாபெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது, இந்த வாழ்வு. இந்த வாழ்வை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த 4வது பகுதியில நம்ம குறிப்பாக தியானித்தோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வாழ்வு நமக்கு கிடைத்துள்ளது, அல்லது கிறிஸ்துவுடைய உள்ளம் கிடைத்துள்ளதுன்னு சொல்லலாம். அல்லது அது வேற விதமாக சொல்ல போனால் தூய ஆவியின் கனி என்பதை நாம் தியானித்தோம். சரி, அது எங்க வருகிறது தூய ஆவியின் கனி? கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 22வது வசனமும் 23வது வசனத்திலும் இந்த தூய ஆவியின் கனி கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். கடைசியாக நாம் தன்னடக்கத்தை பற்றி பார்த்தோம். இச்சை அடக்கம் கூட சொல்லலாம். சரி, இதை சொல்லி அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்னு பாருங்க பவுல் அடிக்கிறார். அதுதான் முக்கியமானது. அதை பார்ப்போம். இது தன்னடக்கம் என்று சொல்லி, இவை இருக்கும் இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. முக்கியமான வார்த்தை. நம்ம அதை விட்டுறோம். நம்ம அந்த பண்புகள், ஆவின் கனி, அந்த பண்புகள் மட்டும் பார்த்து நம்ம போயிடுறோம். ஆனா நிறைய பேர் செய்யறாங்க, இதை விட்டுறாங்க. இவை இருக்கும், இந்த 9 பண்புகள் இருக்கும் இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமே கிடையாது. திருச்சட்டம்னா கட்டளைகள், கடவுள் மோசே வழியா கொடுத்த கட்டளைகள். கட்டளைகளுக்கு இடமே கிடையாது. அப்ப கட்டளை இனிமேல் வேண்டாமா? அன்பார்ந்தவர்களே, இதோட அர்த்தம் என்ன? அதாவது நான் ஒரு முறை சொன்னேன், கட்டளைப்படியும் வாழலாம், வாழ்க்கையும் இப்படி வாழலாம். அதாவது ஏரோப்ளேனை நம்ம பறக்க வைக்கணும். பறவை தானா பறக்குது. ஏன்னா அந்த பறவைக்குள் ஒரு லைஃப், ஒரு வாழ்வு இருக்கிறது. ஏரோப்ளேனை பறக்க வைக்கணும். அது இந்த பட்டன் போகணும், அந்த பட்டன் பிரஸ் பண்ணணும், இந்த பட்டன் பிரஸ் பண்ணணும், அப்படி பறக்க வைக்க வேண்டும். இது தானா பறக்குது. ஏன்னா அதுக்குள்ள லைஃப், வாழ்வு இருக்கிறது. திருச்சட்டத்திற்கு இடமில்லைன்னா இனிமே நம்ம கட்டளைப்படி நம்ம வாழ வேண்டாம், வேற ஒண்ணு இல்லை. அப்ப இனிமேல் கட்டளை வேண்டாமா? அப்படி கிடையாது. ஒரு காலத்துல கட்டளை நமக்கு தேவைப்பட்டது. கட்டளை இருக்கிறது. கட்டளை கடவுள் அழிக்கவில்லை, இருக்கிறது. ஆனா இப்பொழுது நாம் ஒவ்வொரு கட்டளையா பார்த்து வாழ வேண்டாம். அப்படிதான் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது நமக்குள்ள வாழ்வு இருப்பதால் அதுவே தானா நம்ம அந்த கட்டளைகளை கடைபிடித்து விடுவோம். அந்த கட்டளைகள் இப்போது நம்ம உள்ளத்தில் எழுதப்பட்டுள்ளது. சரி, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா நமக்கு நல்லா புரியும். நம்ம சிறுவர், நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா நம்ம உணவு உண்பதற்கு முன்பாக, சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவாங்க? டேய், போய் கை கழுவிட்டு வாடா. அது கட்டளை. போய் கை கழுவிட்டு வா. அடுத்த முறை திருப்பி மத்தியானம் சாப்பிட முன்னாடி, ஏய் போய் கை கழுவிட்டு வா. சரி, கட்டளை. இப்படி ஒவ்வொரு முறையும் கட்டளை கொடுப்பாங்க. நம்ம அந்த கட்டளை நிறைவேற்றுவோம். அப்புறம் சாப்பிடுவோம், கையை கழுவி சாப்பிடுவோம். வளர்ந்த பிறகு இப்ப கை கழுவணும். ஆனா இப்ப கட்டளை தேவையில்லை. அப்ப நம்மள சொல்ல தேவையில்லை.
அம்மா நம்மகிட்ட சொல்ல தேவையில்லை, தானா நம்ம செய்வோம். அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு. அவங்க சொல்ல தேவையில்லை, நம்ம செய்வோம். பல்ல வழுக்கணும்னு சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க. ஏய் எழுந்துச்சியா போய் பல்ல வழுக்கு. ஓகே, ஒவ்வொரு முறை கட்டளை கொடுப்பாங்க, நம்ம செய்வோம். இப்ப சொல்ல தேவையில்லை, நம்ம தானா செய்வோம். ஏன்னா லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு. நமக்கு தெரியும் கட்டளை தேவையில்லை, ஆனா செய்யணும். அதே மாதிரி கடவுள் மோசே வழியாக பல கட்டளைகளை கொடுத்தாரு. இப்பொழுது கட்டளை இருக்கு. திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, எல்லாம் கட்டளை இருக்கு. ஆனா இப்போ ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து கடைபிடிக்க தேவையில்லை. லைஃப், அந்த வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் இந்த வாழ்வு நமக்கு உள்ள வந்ததுனால இப்ப நம்ம தானா கடைபிடிக்க முடியும். தானா கடைபிடிக்க முடியும். அதனால்தான் பவுலுடைய சொல்றார், இவை இருக்கும் இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடம் இல்லை. லைஃப் வந்துருச்சு. புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக பழைய ஏற்பாடு தேவையில்லை அப்படி கிடையாது. தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். தயவு செய்து இப்போது கட்டளை இருக்கிறதே அதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்டுள்ளது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தானா இந்த வாழ்க்கை வந்த பிறகு நம்ம கடைபிடிப்போம், கடைபிடிக்க வேண்டும். சரி நம்மளே, இப்போ அந்த சிலுவை பாதையை பற்றி நம்ம பார்த்தோம், அந்த ட்ராக்கை பற்றி பார்த்தோம். பல சந்தேகங்கள் வரலாம், பல கேள்விகள் வரலாம். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியுமா என்பதெல்லாம் பல கேள்வி வரலாம். உண்மையிலே நம்ம பார்த்தோம், நம்மளால முடியவே முடியாது, முடியவே முடியாது. அதனால்தான் தூய ஆவியானவருடைய அருளை நாம் வேண்டுகிறோம், கேட்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியவே முடியும். நமக்கு கோவப்படாம வாழ முடியுமா? நமக்கு எரிச்சல் படாம வாழ முடியுமா? ஒரு பாவம் கூட செய்யாம வாழ முடியுமா? நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம மனுஷங்க. தயவுசெய்து சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளால முடியாது. சரி, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும். 1 கிலோ அரிசி, அல்ல 1 கிலோ வெயிட், 1 கிலோ அரிசி நம்மளால தூக்க முடியுமா? நம்மளால தூக்க முடியும். 1 கிலோ அரிசி நம்மளால தூக்க முடியும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதே நேரத்துல இப்ப நம்ம வீடு காலி பண்றோம். வீடு காலி பண்ணும்போது, இந்த வேற வீட்டுக்கு போகும்போது, இந்த வீட்டுல எவ்வளவோ சாமான் இருக்குல்ல. ஒரு கட்டிலோ சில வீட்டுல 2 கட்டில் 3 கட்டில் இருக்கும், 2 பீரோ இருக்கும், டைனிங் டேபிள், மத்த ஜாமான், ஏகப்பட்ட ஜாமான். இதெல்லாம் ஒரு ஆளால தூக்க முடியுமா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு ஆளால இந்த ஜாமான் அனைத்தையும் தூக்கவே முடியாது, எடுத்து செல்ல முடியாது. 1 கிலோ அரிசி வேணா தூக்கலாம், ஆனா இவை அனைத்தும் ஒரு ஆளால் தூக்க முடியாதுங்க. முயற்சி பண்ணியும் முடியாது, ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப என்ன செய்வோம்? ஆனா வீடு காலி பண்ணி ஆகணுமே, கொண்டு போகணுமே, சும்மா ரோட்ல விட்டு போக முடியாதுல்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு ட்ரக்கை கூப்பிடுவோம், இல்ல ஒரு லாரியை புக் பண்ணுவோம். அந்த ட்ரக், அந்த லாரி வந்த பிறகு இந்த ஜாமான அதுல போட்டுட்டு அது அழகா அதை தூக்கிட்டு போகும் பாருங்க. அழகா அது 3 கட்டில என்ன 5 கட்டில இருந்தா கூட ட்ரக் தூக்கிட்டு போவாங்க. நம்மளால முடியாதுங்க. அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை வாழ, இந்த சிலுவை பாதையில் நடக்க நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால முடியாது, முடியாது, முடியாது. முயற்சி பண்ண தேவை முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ட்ரக், அதாவது தூய ஆவியானுடைய அருளை நாம் வேண்ட வேண்டும். அதுதான் நம்ம இந்த 3வது பகுதி, 4வது பகுதியில ஆழமாக, குறிப்பாக 4வது பகுதியில ஆழமாக தியானித்தோம். அந்த தூய ஆவியானவர் வரும்பொழுது இந்த வாழ்வை நமக்குள்ள கொண்டு வருவார். வேற விதமா சொன்னா, இந்த வல்லமை, இந்த சக்தி, அந்த ட்ரக் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வல்லமை, இந்த பவர், இது நமக்குள்ள வரும்பொழுது நம்ம மிகவும் எளிதாக, மிகவும் எளிதாக, நம்மகிட்ட யாரும் சொல்ல தேவையில்லை, இது செய்யணும், செய்யணும், செய்வாயாக, செய்யக்கூடாது, செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக, ஒன்னும் சொல்ல தேவையில்லை. தானா அருமையா நம்ம கடைபிடிப்போம். கோபப்படக்கூடாதுப்பா, கோபம் எரிச்சல் படக்கூடாதுப்பா, இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடாது, யாரும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா லைஃப், வாழ்வு வந்துருச்சு. தானா நம்ம கடைபிடிப்போம். வல்லமை வந்து விட்டது. இதுதான் அருள். அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த அருளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல பலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன ஃபாதர், தூய ஆண்டவரே, கடவுளே தூய ஆவியாக நிரப்பு நாம் வேண்டும்ல, தூய ஆவியார் என்று நிரப்பும், fill me with the spirit. அப்ப ஆவியார் ஒண்ணுதாங்க, ஆவியார் ஒண்ணுதான், அவர் ஒரு ஆளு தான் ஆவியானவர்.
ஆனா அவர் நமக்குள்ள கொண்டு வர வாழ்வை தான் சொல்றோம் நிரப்பும். அந்த வாழ்வினால் என்னை நிரப்பும். கிறிஸ்துவுக்குள் இருந்த வாழ்வினால் என்னை நிரப்பும். அவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். நம்ம கேட்க கேட்க அந்த அதுக்காக தாகம் இருக்கும் போது அந்த சிலுவை பாதை நாம் தொடக்கத்தை தொடங்கும் போது அருள் கொஞ்சமா வரும். மீண்டும் அது தொடர்ந்து நாம் நடக்கும்போது இன்னும் அந்த வாழ்வு அதிகமா தூயாவே கொண்டு வருவார். இன்னும் நடக்க 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 அந்த ஆவியானவர் அந்த அருளை கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வை அதிகமாக கொண்டு வருவார். அதுதான் நிரப்பும் நிரப்பும். fill us with your spirit அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். நடக்க நடக்க அந்த அளவு பெருசாகுது. வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம வீட்டுல ஒரு பக்கெட் இருக்கு. பக்கெட்ல எவ்வளவு தண்ணி பிடிக்கும் நமக்கு தெரியும். சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி பக்கெட்ல பிடிக்கும். ஆனா வீட்டுக்கு மேல ஒரு டேங்க் இருக்குல்ல, வாட்டர் டேங்க். இந்த பக்கெட்டை விட அந்த வாட்டர் டேங்க்ல எவ்வளவு தண்ணி பிடிக்குங்க. எவ்வளவு தண்ணி அது பிடிக்கும். சரி, அந்த வாட்டர் டேங்கை விட நம்ம ஊர்ல நம்ம பஞ்சாயத்துல ஒரு பொதுவான ஒரு டேங்க் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர் முழுசா தண்ணி கொடுக்கறது பெரிய டேங்க். ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ற ஒரு பெரிய டேங்க். அந்த டேங்க்ல எவ்வளோ தண்ணி பிடிக்குங்க. எவ்வளவு தண்ணி பிடிக்கும். பக்கெட்டோட அளவு என்ன, நம்ம வீட்டு மேல இருக்கிற வாட்டர் டேங்க் சின்டெக்ஸ் டேங்கோட அளவு என்ன, அந்த ஊருக்கே சப்ளை பண்ற அந்த பெரிய டேங்கோட அளவு என்ன, இல்ல நீங்க டேம் எடுத்துக்கோங்க, காவேரியோ அணைக்கட்டு டேம், அதுல எவ்வளவு தண்ணி பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த அளவு அதிகமாயிட்டே போகுது. அதே மாதிரி தொடக்கத்துல ஆவியானவர் நமக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இந்த வாழ்வை கொஞ்சமா கொண்டு வருவார். அப்ப நம்ம சிலுவை பாதை நம்ம அந்த வாழ்வை பயன்படுத்தி நம்ம நடக்கணும். இன்னும் நடக்க நடக்க இந்த வாழ்வு அதிகமாயிட்டே இருக்கும். அதிகமாயிட்டே இருக்கும். அவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். நடக்க நம்முடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அப்படியே நிரப்பிட்டே இருப்பார். ஒரு நாள் இந்த வாழ்வு ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுங்க. பல நதிகளாக பெருக்கெடுத்து ஓடுங்க. இதாங்க அந்த அருள். அதுக்கு அளவே கிடையாது. அளவே கிடையாது. நாம் நடக்க இந்த சிலுவை பாதையில் நடக்க 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 அந்த அருள் அதிகமாக கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பார். அருளுக்கு மேல அருள். இத பவுலடிகளார் அழகா வேற இடத்துல சொல்வாரு. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். இப்பொழுது நாம் முக்காடு இல்லா முகத்தினராய், அதாவது தடைகள் இல்லாம. மோயிசன் காலத்துல, பழைய உடன்படிக்கை காலத்துல ஒரு தடை எப்பவுமே இருந்துச்சு. மோயிஸ்ல ஒரு முகத்துல முக்காடு போட்டுட்டார். சரி, அதாவது கடவுளை சந்தித்த பிறகு அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது, ஒரு முக்காடு போட்டிருந்தார். அது அடையாளமா பவுலடிகளார் சொல்றாரு. பழைய உடன்படிக்கை, பழைய மோயிச பழைய ஏற்பாடு அல்ல பழைய உடன்படிக்கை வாழ்க்கைக்கு ஒரு நிழல், ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ இப்பொழுது முக்காடு இல்லா முகத்தினார். இப்போது அந்த மாதிரி முக்காட தடையெல்லாம் கிடையாது. நாம் முக்காடு இல்லா முகத்தினராய் கடவுளின் அல்லது கடவுளின் மாட்சியை, கிறிஸ்துவின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய மாட்சி நம்முடைய முகத்துல, நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம். அந்த வாழ்வு பிரதிபலிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இந்த வாழ்வு பிரதிபலிக்கும். அந்த வசனம் அடுத்து பாருங்க. மேன்மேலும் மாட்சி பெற்று, அதாவது from glory to glory, மேன்மேலும் மாட்சி பெற்றுனா இன்னும் அதிகமாக அதிகமாக அந்த வாழ்க்கையை பெற்று, வாழ்க்கை அதிகமாக அதிகமாக பெற்று, அந்த வல்லமை அதிகமாக பெற்று, அவரது, இங்கதான் முக்கியமானது, அவரது சாயலாக நாம் மாற்றம் அடைகிறோம். கிறிஸ்துவை போல நாம் மாறுறோம். தொடக்கத்துல கொஞ்சம் வருது, நாம் இன்னும் நடக்க நடக்க அதிகமா வருது. கடைசியில ஒரு நாள் அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாறுவோம். எப்படி? அவருடைய கண்ணு, அவருடைய மூக்கு, அவருடைய வாய் அப்படி கிடையாது. அவருடைய மனநிலை, அவருடைய உள்ளம் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. இதுதான் ஒரு நாள் நடக்க போகுது. ஆனா இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம அனுபவிக்க முடியுங்க. அவருடைய அந்த அன்பு, அந்த மகிழ்ச்சி, அந்த அமைதி, அந்த பொறுமை, அந்த பரிவு, அந்த நன்னயம், அந்த நம்பிக்கை, அந்த கனிவு, அந்த தன்னடக்கம் இப்பொழுதே நம்ம அனுபவிக்க முடியுங்க. அதற்காகத்தாங்க தூய் ஆவியானவர் கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. இதற்காக தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரு. அவருக்கு இருந்த அந்த வாழ்வு, அவருக்குள்ள இருந்த அந்த மகிழ்ச்சி, அவருக்குள்ள இருந்த அந்த அமைதி
நிறைவாக ஃபுல்னஸ் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தாங்க அவர் சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்தார். அவ்வளவு பெரிய தியாகம் அவர் செய்த பிறகு, அதை நாம் அறிந்த பிறகு நாம் அசட்டை பண்றோம்ல, அலட்சியப்படுத்துறோம்ல. இதெல்லாம் யாருக்கு வாழ முடியும்? இப்படியெல்லாம் யாருக்கு இருக்க முடியும்? நான் என்ன இயேசுவா? நான் சாதாரண மனுஷன்? என்னங்க, எவ்வளவு பெரிய காரியம் நமக்காக அவர் செஞ்சிருக்காரு. இந்த சிலுவை பாதையில் அவர் 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் நடந்தார். இப்பொழுது நமக்கு நடக்க முடியும். ஏன்னா அவர் அதற்கான வழியை திறந்து வைத்துள்ளார். இப்ப தடை கிடையாது, பிளாக் கிடையாது, அந்த கதவு திறக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அவர் இந்த பூமியில் 33 ஆண்டுகள் அவர் நடந்தது போல, அந்த சிலுவை பாதை நடந்தது போல இப்பொழுது எனக்கும் உங்களுக்கு நடக்க முடியும். என்னை பின்பற்ற விரும்புகிறவன், பாருங்க, அப்படின்னா அவர் நடந்தார். என்னை பின்பற்ற விரும்புகிறவன், அல்லது ஆங்கிலத்தில் ஒரு சில சொல்வதை கேட்டிருக்கிறேன், இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு பி எ கிறிஸ்டியன், இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு ஃபாலோ மீ, இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு பி எ கிறிஸ்டியன், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறுத்து, அவர் ஒவ்வொரு நாளும் தன்னையை மறுத்தார், தன்னுடைய விருப்பத்தை மறுத்தார், தந்தையோட விருப்பத்தை செய்தார். தன்னையே மறுத்து, என்னுடைய சொந்த விருப்பத்தை நான் மறுப்பது அல்லது மரணத்துக்கு உட்படுத்துவது, தன்னையே மறுத்து நாள்தோறும் ஒவ்வொரு நாளும், வருஷத்துக்கு ஒரு முறை நான் நல்லா இருப்பேன், மற்ற நாள் நல்லா இருக்க மாட்டேன், அப்படி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நாள் கோவப்படாம இருப்பேன், மற்ற நாள் அப்படி கிடையாது. நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். நாள்தோறும். இதாங்க சிலுவை பாதை, அவர் நடந்த பாதை. அந்த மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 6வது ஒரு எடுத்துக்காட்டு காட்டு, வேற ஒண்ணு இல்லை. நற்செய்தியில வேற இடங்கள்லாம் இருக்கு, இது எடுத்துக்காட்டு சுருக்கமாக அருமையா கொடுத்துருக்கு. அதுக்காக தான் சொன்னேன். அப்ப இந்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்வை, அந்த பாதையில் நாம் ஓட வேண்டும். இதுதான் சிலுவை பாதை. இந்த வாழ்வு எங்க போய் முடியுது? அது அற்புதமான ஒரு மகிமையான ஒரு இடத்துல போய் முடியுது. தந்தையின் வலப்பக்கத்தில் அவர் அமர்ந்திருப்பது போல நீங்களும் நானும் அமர முடியும். அங்கதான் அவர் கூட்டிட்டு போறாரு. அவர் தந்தைகிட்ட கூட்டிட்டு போறாருங்க. அவருடைய பிரசனத்தில் தாங்க முழுமையான நிறைவான இன்பம், அப்படி சொல்ல வேண்டும், மகிழ்ச்சின்னு சொல்லலாம், இன்பம் தந்தையின் பிரசனத்தில். அதை நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அதற்காக தாங்க இந்த தியானம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பூமியை விட்டு நாம் போறதுக்கு முன்னாடி, கண்களை மூடுறதுக்கு முன்னாடி இந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அதற்காகத்தான் தூய ஆவியானவர் இந்த தியானத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்பாடு செய்துள்ளார். இது எதுவும் வெளியே தற்செயல நடப்பது கிடையாது. கடவுளே இது திட்டமிட்டு செய்து வருகிறார், எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆக தூய ஆவியான ஜெபி பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பயம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையோடு நம்ம ஜெபிப்போம். தூய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவ்வளவு செய்தி நாங்க இந்த பகுதி நாங்க கேட்டோம். 3வது பகுதி, 4வது பகுதியில எவ்வளவோ அற்புதமான காரியங்களை கேட்டோம். இந்த வாழ்வு எங்களுக்கு வேணும். இயேசுவுக்குள் இருந்த அந்த உள்ளம், அந்த மைண்ட், அந்த ஹார்ட் எங்களுக்கு இப்ப வேணும். அந்த ஆவியின் கனி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நானும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் முழுமையான ஒரு கிறிஸ்தவனாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தூய ஆவியானவர் என்று நாம் கெஞ்சி ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். ஏன், என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இதுவே தகுந்த காலம்.